ஓகே. நேத்து நம்ம பார்த்தப்ப வந்து மிரர் ஃபார்முலா பார்த்தோம். மிரர் ஃபார்முலால என்ன பார்த்தோம்? 1 by u plus 1 by v plus 1 by u is equal to 1 by f. ஓகேவா? எப்பயும் 1 by v தான் ஸ்டார்ட் பண்ணும். அது வந்து ஒரு ரீசன் இருக்கு. மிரர் ஃபார்முலாக்கும் லென்ஸ் ஃபார்முலாக்கும் இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேவா? 1 by u பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னா 1 by u minus 1 by v போட்டுருவாங்க. அதனால எப்பயும் 1 by v தான் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரைட். இந்த ஃபார்முலால பார்த்தோம். இதுல என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கிவன் எழுதணும். u ஈக்குவல் டு என்ன? u ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர். ஆப்டிகல் சென்டர் p ல இருந்து ஆப்ஜெக்ட்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் u. ஓகேவா? v இமேஜ் டிஸ்டன்ஸ், f ஃபோக்கல். ஓகேவா? இதுல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? எப்பவுமே ஆப்ஜெக்ட் u வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கணும். ஓகேவா? ரைட். v கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சரியா? விர்ச்சுவல் இமேஜா இருக்கு. மிரருக்கு பின்னாடி இமேஜ் இருக்குன்னா அது பாசிட்டிவ். ரியல் இமேஜா இருக்குன்னா அது நெகட்டிவ்ல தான் வரும். ஓகே, நெகட்டிவ் சைடு வந்து வரும். ஓகே, அதே மாதிரி எரெக்டா இருக்குன்னா பாசிட்டிவ், இன்வெர்டடா இருக்குன்னா நெகட்டிவ். ஓகேவா? இப்போ டைப் B ல வந்து மேக்னிஃபிகேஷன் தான் பேசிக். ஓகேவா? ஃபார்முலா யூஸ் m ஈக்குவல் டு h2 டிவைடட் பை h1 ஈக்குவல் டு மைனஸ் v பை u. ஓகேவா? h2 பை h1 ஈக்குவல் டு மைனஸ் v பை u. vன்றது என்ன? h1 ஆப்ஜெக்டோட ஹைட், h2 இமேஜோட ஹைட். ஹைட் ஆஃப் இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ரைட். மைனஸ் v பை u. u is object distance, v is image distance. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம கம்பைன் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். அப்போ how to read magnification? எது முன்னாடி வந்தது? டெரிவேஷன்ல இல்ல, ஃபார்முலா. இதுல கிடையாது. இதுல டெரிவேஷன் இல்ல, இது ஃபுல்லா வந்து ப்ராப்ளம்ஸ் தான் மெயின். ஓகே, ஃபார்முலா தான், டெரிவேஷன் இல்ல. மிரர் ஃபார்முலா, மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. ஓகேவா? ரைட். how to read magnification? m equal to +1. ஓகேவா? பிளஸ். அப்ப பிளஸ் இருக்குன்னா எரெக்ட் அண்ட் விர்ச்சுவல். ஓகேவா? மைனஸ் இன்வெர்டட் ரியல். ஓகேவா? 1 சேம் சைஸ். less than 1 0 point. less than 1 னா greater than 1 னா magnified, lesser than 1 னா diminished. m வந்து பிளஸ்ல இருக்குன்னா எரெக்ட் அண்ட் விர்ச்சுவல், மைனஸ்ல இருக்குன்னா இன்வெர்டட் அண்ட் ரியல். ஓகேவா? இப்ப m ஈக்குவல் டு மைனஸ் 0.5, அப்ப மைனஸ்ல இருக்கு, அப்ப இன்வெர்டட் ரியல். 0.5 diminished, less than 1 diminished. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்ல 60% மேல ப்ராப்ளம் தான். ஓகேவா? நியூமரிக்கல்ஸ் தான். அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் தெரியலன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தப்பா தான் வந்து வரும். தப்பு பண்றது எதுல தப்பு பண்ணுவாங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் மேஜரா மிஸ்டேக் வரும். ஓகேவா? ரைட். அதனால அதை தெளிவா எழுதுக்கோங்க. கிவன் எழுதுறப்ப u எப்பவுமே நெகட்டிவ்ல இருக்கணும். ஓகேவா? ரைட். எரெக்ட் இமேஜ், எரெக்ட் இமேஜ் பிஹைண்ட் த மிரர் அப்படின்ற மாதிரி வந்து வருதுன்னா அது வந்து v வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். ரியல் இமேஜ்னா நெகட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். The magnification produced by the plane mirror is +1. What does this mean? Magnification +1. பிளஸ்னா என்ன? எரெக்ட். சூப்பர். 1 இருக்கு, ஈக்குவல் டு 1 இருக்கு, அப்ப சேம் சைஸ். அவ்வளவுதான். விர்ச்சுவல் அண்ட் சேம் சைஸ். ஓகேவா?
the magnification produced by a plane mirror is +1. Plusனா virtual and erect. ஓகேவா? right? and 1ன்றதுனால same size. ஓகேவா? What is the nature of the image formed by the concave mirror if the magnification produced by the mirror is +3? Virtual, magnified. 3ல magnified இருக்கு. greater than 1 பெரிய சைஸா இருக்கு. 3 மடங்கு பெரிய சைஸ் இருக்கு. ஆப்ஜெக்டோட சைஸோட இமேஜோட சைஸ் 3 மடங்கு பெருசா இருக்கு. அப்ப இன்னொன்னு வந்து சொல்லலாம். இன்னொன்னு என்ன வந்து சொல்லலாம் அப்படின்னா, கைஸ் படிக்கிறது மட்டும்தான், இறைச்சல் இருக்கக்கூடாது. அப்ப எரெக்ட், விர்ச்சுவல், மேக்னிஃபைட். இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் இதுல. எரெக்ட், விர்ச்சுவலா, அப்ப கான்கேவ் மிரர் வேற. அப்ப எங்க இருக்கணும்? போக்கஸ்க்கோ போலுக்கோ நடுவுல ஆப்ஜெக்ட் இருக்கு. அதையும் நம்மளால சொல்ல முடியும். The object is placed between focus and pole. அதையும் சொல்லலாம். போல் சொல்லலாம், இல்ல ஆப்டிக் சென்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். அது போடுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு. இப்போ எரெக்ட், விர்ச்சுவல், மேக்னிஃபைட் கூட ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் போல் அப்படின்ற அதையும் நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரான வந்து ஸ்கோரிங்ஸ் வந்து கிடைக்கும். மார்க்குன்னு சொல்லப்பா உன் மேல இருக்கிற வந்து மதிப்பு அதிகமாகும். இல்ல, உன் மேல இருக்க மதிப்பு வந்து ஒரு கரெக்ஷன் பண்ற ஒரு இன்விஜிலேட்டருக்கு மதிப்பு கரெக்டா அதிகமாச்சுன்னா டக் டக்குன்னு வேகமா மார்க் போட்டுட்டே போவாங்க. எக்ஸாம்ல இல்ல, எப்பவுமே இங்கேயும் அதெல்லாம் எழுதுறேன்னா நான் வந்து ஸ்பெசிபிக்கா தான் வந்து சொல்ல கொடுப்பேன். ஓகேவா? ரைட். இங்க அப்படின்ட்டு இல்லை, எக்ஸாம்லயே வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் நீங்க எழுதுறப்ப வந்து அதுக்கு இன்னும் பெட்டரான வந்து வேல்யூஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்ப இது கூட என்ன போடலாம்? The object is placed between pole and focal. Okay, focus அப்படின்ட்டு வந்து போடலாம். Third question. What is the nature of image formed by a concave mirror if the magnification produced by the mirror is -0.75? Inverted, real, அதுக்கப்புறம் diminished. Super. Inverted, real, diminished. இது எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா சீக்கும் பியாண்ட் சி இருக்கும். சிக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து வரும். ஓகேவா? ரைட். இன்வெர்டட், ரியல் அண்ட் டிமினிஷ்ட். ஓகேவா? பிஹைண்ட் சி, பியாண்ட் சி, சிக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா மேக்னிஃபைட் சின்னதா இருக்கும். சிக்கும் எஃப்க்கும் நடுவுல இருக்குன்னா பெருசா இருக்கும், சைஸ் வந்து பெருசா இருக்கும். சில இருக்குன்னா ஓகேவா? சில இருக்குன்னா சேம் சைஸ். ஓ, சிலேயே அந்த ஆப்ஜெக்ட் வந்து வைக்கிறோம் அப்படின்னா இன்வெர்டட் சேம் சைஸ் இமேஜ் கிடைக்கும். ஆமா, இது எல்லாமே வந்து கேஸ் ஸ்டடீஸ்ல கூட இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. ஆப்ஜெக்ட் 4 centimeter in height is placed at a distance 36 centimeter from the concave mirror. ஆப்ஜெக்ட் எப்பவுமே எரெக்டா தான் இருக்கும். அப்ப +4 centimeter H1 முதல்ல அதை எழுதணும். Placed at a distance of 36 centimeter. அப்ப U equal to -36 centimeter. ஓகேவா? U equal to -36 centimeter. இல்லப்பா, object in height 4 centimeter in height H1. ஓகேவா? U தான் வந்து -36 centimeter from the concave mirror. The image is formed 18 centimeter in front of mirror. V in front of mirror. அப்ப பாசிட்டிவா நெகட்டிவா? in front of mirror, negative. Find the height of the image. H2 வந்து question mark. M ஃபைண்ட் பண்றதுக்கு தேவையானது வந்து 2 இருக்கு. V இருக்கு, U இருக்கு. -V/U வச்சு M கண்டுபிடி. அப்ப இங்க பாரு,
இதோட கான்செப்ட் தங்குங்களா, கான்செப்ட் கவனிங்க. m equal to h2 by h1. ஓகேவா, h2 by h1 கவனி, h2 by h1. அதே m equal to minus v by u. இதுல h2 வந்து height of image h2 தான் question mark. அப்ப h2 divided by h1 வந்து 4 equal to formula படி minus v யோட வேல்யூ -18. அதுக்குதான் முதல்ல எழுத சொன்னேன். u equal to -36, v equal to -18, h1 equal to +4. +4 எப்பவுமே அந்த பிளஸ் வந்து இங்க சிக்னிஃபை பண்ணுங்க. போடலன்னா பரவாயில்லன்னு விடக்கூடாது. பிளஸ் அப்படின்றத சிக்னிஃபை பண்ணுங்க, கிவன்லே சிக்னிஃபை பண்ணும். ஓகேவா, ரைட். இப்போ h2 by h1 வந்து 4 equal to மைனஸ், ஃபார்முலா படி மைனஸ், v யோட வேல்யூ -18. -18 அந்த மைனஸ் விடுறதுனால தான் இந்த சம்ல தப்பு பண்ண முடியும். 5 மார்க் சம்மு. வேல்யூ நிறைய மூலையை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மைனஸ் பிளஸ், எதுக்கு பிளஸ் வருது மைனஸ் வருதுன்ட்டு அசால்ட்டா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சம். minus of -18 divided by u -36. ஓகேவா, ரைட். இல்ல, இது வந்து பிளஸ் மாறிடுது. -1 2 மைனஸ் பை மைனஸ் பிளஸ். ஓகேவா, இங்க மேல அப்ப h2 divided by 4 equal to -1 by 2. இந்த 2 இந்த சைடு போச்சுன்னா h2 equal to -1 into 4 divided by 2. அப்ப -2. -2 மீனிங் என்ன? இன்வெர்டடா இருக்கு, டிமினிஷ்டா இருக்கு. ஓகேவா, -2 சென்டிமீட்டர். அப்ப என்ன வந்து பதில்? இன்வெர்டட். சைஸ் வந்து ரியல் இன்வெர்டட் diminished of size 2 centimeter. ஓகேவா தங்கமே, இங்க பாருங்க, கவனிங்க. அப்ப given, முதல்ல given டேட்டா தெளிவா, ஓகேவா, எப்பவுமே ஒரு டயக்ராமா போட்டுக்கிறது இன்னும் பெஸ்டா இருக்கும். ஏபி ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, ஒண்ணு. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 36 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இமேஜ் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், சின்னதா வந்து ஃபார்ம் ஆகும். சிக்கு பிஹைண்ட் வந்து இருக்கு. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் இது வந்து இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து 18 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஹைட் தான் கொஸ்டின் மார்க். ஆப்ஜெக்ட் h1 equal to +4 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u equal to -36 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்புறம் v equal to -18 சென்டிமீட்டர். என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைட் ஆஃப் இமேஜ் h2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கிவன் எழுதணும், கண்டிப்பா எழுதணும். நான் டைரக்டா ஃபார்முலால போட்டுருவேன் அப்படின்ற அந்த எண்ணமே வரக்கூடாது உனக்கு. நீ வந்து ஆப்ஜெக்ட் ஹைட் அப்படின்ட்டுலாம் போடணும் இல்லை, h1 equal to h2 equal to, அப்ப சொல்றப்போ உனக்கு ஆப்ஜெக்ட் ஹைட் அப்படின்ற மாதிரி வந்து நீ சொல்லணும். ஓகேவா, சொல்யூஷன் m equal to h2 by h1 equal to -v by u by h2 equal to -v into h1 by u. ஃபார்முலா படி அந்த மைனஸ் அப்படியே இருக்குமா? v யோட வேல்யூ -18 into 4 divided by -36. மைனஸ் பை மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடுமா? 1 டைம் 2 டைம், திருப்பி 2 கேன்சல் பண்ணோம்னா ஓகேவா 2. அப்ப h2 equal to -2 சென்டிமீட்டர். மைனஸ்ல இருக்கிற என்ன அர்த்தம்? இன்வெர்டடா இருக்குன்னு மீனிங். The height of the image is 2 centimeter and it is real and inverted. And diminished சேர்த்துக்கோ. சூப்பர், diminished சேர்த்துக்கோ. இப்ப ஹைட் வந்து 4 இருக்கிறது 2 சென்டிமீட்டர் தான் வருது. அப்ப diminished அப்படின்றத சேர்த்துக்கோ. இந்த இடத்துல சேர்த்துக்கோ. -2னாலே வந்து -2னா என்ன? இன்வெர்டடா இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஹைட் வந்து மைனஸ் வரக்கூடாதுல்ல. அந்த மைனஸ் எதை சிக்னிஃபை பண்ணுது? இன்வெர்டடா இருக்கு அப்படின்றது சிக்னிஃபை பண்ணுது. ஓகேவா,
இந்த சம் போட்டீங்களா? ம் தங்கமே காப்பி பண்றது இல்ல, போடணும். ஓகேவா? ஓகே இல்ல? அப்படியே கண்டினியூ பண்ண. செகண்ட் கொஸ்டின். A converging mirror. Converging mirror na என்ன mirror? Concave mirror forms a real image of height 4 centimeter. அப்ப H2 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? real image of height 4 centimeter of an object of height 1 centimeter. Object ஓட height 1 centimeter, image ஓட height வந்து 4 centimeter. ஓகேவா? அந்த converging mirror 20, ஓகே, ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் ஆயிருக்கு? 20 centimeter away from the mirror. 20 centimeter away from the mirror. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? U கொடுத்திருக்காங்க. ஓகேவா? U கொடுத்திருக்காங்க. Find the image distance. V equal to question mark. அப்ப முதல்ல given data என்ன? இங்க கவனி. given data image ஓட height. ஓகேவா? image ஓட height H2. H2 equal to 4 centimeter. real image. அப்ப H1 வந்து தம்பி கவனிடா கவனி. H1 வந்து ரியல் இமேஜ்னா எப்படி இருக்கும்? இன்வெர்டட் இமேஜா இருக்கும். அப்போ மைனஸ், ஓகேவா, -4 சென்டிமீட்டர் வரணும். ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹைட் வந்து H1 ஓட ஹைட் தான் 1 சென்டிமீட்டர். இந்த -4 போடலன்னா தப்பாயிடும் உனக்கு ஆன்சர். ஓகேவா? ரைட். 20 centimeter away from the mirror. U equal to -20 centimeter. V equal to question mark. Given இதை எழுதிடணும். To find என்ன கண்டுபிடிக்கணும்? V equal to question mark. ஓகேவா? ரைட். ஃபார்முலா என்ன? M is equal to H2 divided by F1 is equal to minus V divided by U. அப்ப ஃபார்முலா படி ரியல் இமேஜ் இன்வெர்டடா தான் ஃபார்ம் ஆகும். 4 சென்டிமீட்டர். ஓகேவா? ரைட். ஆப்ஜெக்டோட ஹைட் 1 சென்டிமீட்டர். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், சிக்கும் எஃப்க்கும் நடுவுல இருந்தாதான் என்லார்ஜ் இமேஜா வரும். ஓகேவா? நம்மளோட அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம்னா இது சரியாகும். ஓகேவா? ரைட். 1 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் தி டிஸ்டன்ஸ் 20 சென்டிமீட்டர். இது எப்படி நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றோம்? இமேஜ் வந்து பெரிய சைஸா வருது, லார்ஜா வருது, மேக்னிஃபைடா வருது. எப்ப மேக்னிஃபைடா வரும்? சிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் வச்சா மட்டும் தான் மேக்னிஃபைடா வரும். ஓகேவா? அப்ப இது போட்டதுக்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப ஹைட் H2 -4 சென்டிமீட்டர். இது போட்டுட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் -4. ஓகேவா? ஹைட் H1 1 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் U -20. V equal to question mark. அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு வந்து ஆன்சரை டிரைவ் பண்ணுங்க. கிவன் எடுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. இந்த லெசனுக்காக நிறைய ப்ராப்ளம், நிறைய நியூமெரிக்கல்ஸ் இருக்கு. அதனால வந்து இந்த லெசன் வந்து நியூமெரிக்கல்ஸ்லயே நம்ம நிறைய வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அட்வான்டேஜும் இருக்கு. நியூமெரிக்கல்ஸ் கரெக்டா தெரியும்னா டக்குன்னு எடுத்துடலாம். 1 மார்க், 2 மார்க், இல்ல 3 மார்க், 5 மார்க்ன்ட்டு வந்து டக்குன்னு எடுத்துட முடியும். எதுக்காக இதுக்கு அதிகமான மார்க் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் நம்ம வந்து போடணும், கரெக்டா வந்து எடுக்கணும், மூளையை யூஸ் பண்ணணும். அதனாலதான் இதுக்கு வந்து அதிகமான மார்க். ஹார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எம் இல்ல வி வேணும். பையாவா?
80யா? v equal to 5ஆ? இங்க பாரு, v வந்து இங்க பின்னாடி இருக்கணும், அப்ப வந்து அதிகமா இருக்கணும். சரி, அப்ப எங்க தப்பான இருக்கீங்கன்னு பாருங்க. நீ ஆன்சர் போட்டியா? ஏன் போடல? என்ன ப்ராப்ளம்? போடாததுக்கு என்ன ரீசன்? இங்க பாரு, நீ தப்பா கூட போடு. இப்ப தம்பி பையனை சொன்னதுனால அவங்க கிட்ட வந்து நான் எதுவும் கோச்சுக்கு போறது இல்ல. அவன் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கான்னு அது கத்துக்க முடியும். போடு நீ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணு. இங்க பாரு, H2 H2 இடத்துல -4 சப்ஸ்டியூட் பண்ணும். இங்க பாரு என்ன பண்ணும், H2 இடத்துல -4 சப்ஸ்டியூட் பண்ணும், H1 இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணும், மைனஸ் V ஓட இடத்துல அதான் கண்டுபிடிக்கணும், U ஓட இடத்துல -20 சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? அப்ப மைனஸ் பை மைனஸ் பிளஸ் மாறிடுமா? இந்த 20 இந்த சைட் போச்சுன்னா V equal to -4 into 20 -80 சென்டிமீட்டர். அப்ப -80 என்ன? எக்ஸ் ஆக்சிஸ்ல நெகட்டிவ் சைட்ல 80 சென்டிமீட்டர். எம் வேல்யூ இல்ல, எனக்கு வந்து V ஓட வேல்யூ ஒன்னு ரெண்டு வேல்யூ மட்டும் H1 H2 கொடுத்துட்டு மேக்னிபிகேஷன் கேட்கறாங்கன்னா மேக்னிபிகேஷன் கண்டுபிடி. ஓகேவா? ரைட். இங்க இந்த H2 பை எம்முக்கு ரெண்டு ஃபார்முலாப்பா. இங்க பாருங்க, இல்ல அப்படி அப்படி வரக்கூடாது. இங்க கவனி, எம்முக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. எம் ஈக்குவல் டு H2 பை H1 ஒரு ஃபார்முலா இருக்கு. எம் ஈக்குவல் டு மைனஸ் V பை யூன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரெண்டுமே எம் தானே, அதனால H2 பை H1 ஈக்குவல் டு மைனஸ் V பை யூ. இதை அப்ளை பண்றோம். ஓகேவா? இதை நம்ம இங்க அப்ளை பண்றோம், வேற ஒண்ணுமே பண்ணல. ஓகேவா? தேவையான விஷயத்த மட்டும் நம்ம வந்து பார்க்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? அடுத்த வாட்டி போடாம இருக்கக்கூடாது. நீங்க தப்பா போடுங்க, சந்தோஷம். ஏன்னா அது என்ன மாதிரி மிஸ்டேக் பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டா போட்டதுக்கு அப்புறம் அதை நான் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுறேன்ட்டு இல்லை. ஒரு சம் உனக்கு எப்படி புரிஞ்சுக்கிற, அதை புரிஞ்சுக்கிறத நீ எப்படி ஃபாலோ பண்றன்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப -V, இங்க பாரு, இங்க வந்து யூலாம் இந்த சைட் கொண்டு போயிருக்காங்க, மைனஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்லை, இந்த ஃபார்முலால அப்படியே போடணும். எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ அப்படியே விட்டுட்டு மத்த எல்லா நம்பர்ஸையும் எது எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணும், ஆன்சரை போடும். ஓகேவா? அப்ப V equal to minus of -20 into -4 divided by 1. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாறிடும். 80 இங்க வெளில ஒரு மைனஸ் இருக்கு, அதனால -80 divided by 1 -80 சென்டிமீட்டர். -80னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆக்சிஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? The image distance is 80 centimeter and is in front of the mirror. பிளஸ்ல வருதுன்னா பேக் ஆஃப் த மிரர், மைனஸ்ல வருதுன்னா ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். ஓகேவா? டெஃபினெட்லி இன்வெர்டட் அண்ட் ரியல் தானப்பா இது. இங்க பாருப்பா, கான்கேவ் மிரர்ல கன்வர்ஜிங் மிரர்ல போக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். மத்தபடி வந்து எல்லாமே இன்வெர்டட் அண்ட் ரியல் இமேஜ் தான். அதுல உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. அதனாலதான் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ரிப்பீட்டடா அந்த 6 சிஸ்டம் சொன்னோம். இன்ஃபினிட்டில இருந்து வர்றது வந்து போக்கஸ்ல டிமினிஷ்ட் இமேஜா ஃபார்ம் ஆகும், ரியல் இன்வெர்டட் அண்ட் டிமினிஷ்ட் இமேஜா ஃபார்ம் ஆகும். சிக்கு பின்னாடி இருக்கிறது வந்து சிக்கும் எஃப்க்கும் நடுவுல இமேஜ் ஃபார்ம் ஆகும், இன்வெர்டடா இருக்கும், ஆனா டிமினிஷ்டா இருக்கும். எக்ஸாக்டா சி இடத்துல இங்க பாருங்க, முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க.
ரைட். உன்னோட கவனத்தை இங்க மட்டும் வச்சு. நானும் தானே உட்காந்துட்டு இருக்கேன். ம் ம் புரியல. ஏன் இருக்குது, மூணாவது சம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட வந்து உங்களுக்கு சொல்லணும்ல. எஃப் சி பி எஃப் இதோட ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சி பி எஃப் சி எஃப் பி சி எஃப் பி சி எஃப் பி சி எஃப் பி. இப்போ இன்ஃபினிட்டில இருந்து வருது, இன்ஃபினிட்டில ரொம்ப தூரத்துல இருந்து வருது. அப்ப parallel லைன்ஸா ஃபார்ம் ஆகும். அப்போ பேரலா வர லைன் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வரது ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகும். அப்போ என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும்? ரியல், இன்வெர்டட் அண்ட் டிமினிஷ்ட், எல்லாம் பாயிண்ட் சைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ரியல், ரியல், இன்வெர்டட், டிமினிஷ்ட். ஓகேவா? இன்ஃபினிட்டில இருந்து வருது. அடுத்து சிக்கு பின்னாடி இருக்கு. சிக்கு பின்னாடி இருக்குன்னா ஒரு லைனு பேரலல், அப்ப ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகும். ஓகேவா? இன்னொரு லைனு ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுது. அப்ப இது பேரலா வரணும். ஓகேவா? இது பேரலா வரணும். அப்ப இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். சிக்கும் எஃப்க்கும் நடுவுல வந்து ஃபார்ம் ஆகும். இன்வெர்டடா இருக்கும், டிமினிஷ்டா இருக்கும். ரியல், இன்வெர்டட், டிமினிஷ்டா இருக்கும். ஓகேவா? எக்ஸாக்டா சில இருக்கிறது பேரலல், ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகும். ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுறது பேரலா வந்து வரணும். எக்ஸாக்டா சிலே ஃபார்ம் ஆகும். இன்வெர்டட், ரியல், இன்வெர்டட், சேம் சைஸ். ஓகேவா? சேம் சைஸ். ஓகேவா? இப்போ சிக்கும் எஃப்க்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுது, ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். அப்போ ஒன்னு பேரலல், ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும். ஃபோக்கஸ்ல போறது பேரலல் ஆகணும். ரியல், இன்வெர்டட், மேக்னிஃபைட். ஓகேவா? ரியல், இன்வெர்டட், மேக்னிஃபைட். சரியா? இப்ப எஃப்ல வைக்கிறோம். ஓகேவா? எஃப்ல வைக்கிறோம். ரெண்டு டயக்ராம் போடலாம். இதுக்கு ரெண்டு, அந்த 4 ரூல் பார்த்தோம்ல, அந்த 4 ரூல்ல எந்த ரூல் வேணா நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபோக்கஸ்ல இருக்கு, அப்ப பேரலா வருது, ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும். ஓகேவா? இப்ப அதுவே போல்ல படுறது. ஓகேவா? போல்ல படுறது ரொம்ப தூரத்துல இன்ஃபினிட்டில ஜாயின் ஆகும். ஓகேவா? அப்ப ரியல், இன்வெர்டட், ஹைலி மேக்னிஃபைட் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகும். இங்க இமேஜ் எங்க ஃபார்ம் ஆச்சு? ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆச்சு. இந்த இடத்துல வந்து சென்டர் ஆஃப் கர்வச்சர் அண்ட் ஃபோக்கஸ்க்கு நடுவுல ஃபார்ம் ஆச்சு. பிஹைண்ட் சிக்கு சென்டர் ஆஃப் கர்வச்சர் அண்ட் ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆச்சு. அடுத்து பிஹைண்ட் சென்டர் ஆஃப் கர்வச்சர் ஃபார்ம் ஆச்சு. பியாண்ட், ஓகேவா? பிஹைண்ட் சென்டர் ஆஃப் கர்வச்சர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? பிஹைண்ட் சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல ஃபார்ம் ஆகுது. அதுதான். இப்ப ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல இருக்கு. ஃபோக்கஸ்க்கும் போல நடுவுல இருக்கு. அப்ப நம்மளோட ஐடியா என்ன? பேரலா போறது, ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகணும். ஓகேவா? சென்டர் ஆஃப் கர்வச்சர்ல இருந்து போறது, ரிட்டர்ன் பேக் ஆகணும். அப்ப பெருசாயிட்டே போகுது. அப்ப இங்க ஜாயின் ஆகாது. அப்போ இத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா
இல்ல, virtual, direct, magnified. அதனாலதான் இத வந்து ஷேவிங் மிரருக்கோ டென்டல் அந்த பல்லெல்லாம் வந்து நல்லா ஜூம் பண்ணி பாக்குறதுக்காக அந்த டென்டல் மிரராவோ யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஃபோக்கல் லென்த்துக்கும் ஃபோக்கஸ்க்கும் போனுக்கும் நடுவுல இருந்தா மட்டும்தான் என்லார்ஜ் இமேஜ் கிடைக்கும், இல்ல என்லார்ஜ் இமேஜ் கிடைக்காது. ஓகேவா? ரைட்? புரியுதா? அப்ப இந்த இது வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி தெரிஞ்சே ஆகணும். Third question. A concave mirror produces 3 times enlarged image of an object. Concave mirror, 3 times enlarged image of an object. Placed at 10 centimeter in front of it. Okay, A concave mirror produces 3 times enlarged image of an object placed at 10 centimeter in front of it. Okay, calculate the focal length of the mirror. Okay, show the formation of image with the help of ray diagram when object is placed 6 centimeter away from the pole of a convex mirror. ரெண்டு கொஸ்டின். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் the concave mirror. ஓகேவா? 3 times enlarged image of an object placed at 10 centimeter in front of it. 3 times enlarged image of the object. ஓகேவா? Calculate the focal length. அப்ப முதல்ல given அதுக்குதான் நான் கவனிக்கணும்னு சொல்றேன். ஓகேவா? முதல்ல கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க ஆறுக்கெல்லாம் வந்து ஒரு இதுவே வந்து இல்ல. ஓகேவா? ஆர் இந்த கொஸ்டினுக்கு என்ன வந்து ரிலேட்டடாவோ அது மட்டும் தான், அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. இது வந்து உன்னோட மிகப்பெரிய டிராபேக். நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் தேவை, அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதை மட்டும் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளால பெட்டரா பண்ண முடியும். ஓகேவா? ரைட்? முதல்ல யூ -10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரைட்? எம் வந்து 3 times enlarged, 3 times enlarged. ஓகேவா? பெருசாகுது, இமேஜ் பெருசா இருக்கு. 3 times enlarged பெருசா இருக்கு இமேஜ். ஓகேவா? அண்ட் கான்கேவ் மிரர், அப்போ அந்த ரியல் இமேஜ் வந்து இன்வெர்டட் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? பிஹைண்ட் சி வந்துதான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் மேக்னிஃபைடு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் மேக்னிஃபைடு வந்துச்சு. அப்ப எம் வந்து வெறும் +3 போட்டோம்னா உனக்கு ஆன்சர் தப்பாயிடும். m equal to -3. ஓகேவா? -3. ஏன் வந்து -3னா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர் அப்படின்ற அந்த வேர்டுக்காக தான் -3. பிஹைண்ட் த மிரர்னா +3 மாறிடும். ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் தான் இமேஜ் இருக்கு, அதனாலதான் -3. ஓகேவா? இன்வெர்டட் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர் இருக்குன்னா இன்வெர்டட் அண்ட் ரியல் இமேஜ். ஓகேவா? அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெகட்டிவ் சைன் ஆஃப் தி இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் இன் நெகட்டிவ் சைன் எதுக்காக? இமேஜ் ஃபார்ம்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரருக்காக. ஓகே, அப்ப -v/u equal to 3. அப்போ v equal to 3u. அப்ப v equal to என்ன? 3 into -10, -30 சென்டிமீட்டர் வந்து v. மிரர் ஃபார்ம்ல நம்மளுக்கு என்ன தெரியும்? 1/v plus 1/u equal to 1/f. அப்ப -1/30 -1/10 equal to 1/f. இங்க 30 இருக்கு, இங்க 10 இருக்கு, அதனால into 3 divided by 3 into 3 divided by 3. ஓகேவா? இங்க பாருங்க, -1/30. தங்கமே கவனி, அப்படியே உன்னால டைரக்டா ஆன்சர் போட முடியாது. ஓகேவா? ரைட்? சரியா? என்ன சொல்றது தெளிவா புரிஞ்சு.
அப்படியே உன்னால டைரக்டா ஆன்சர் போட முடியாதுன்னா ஆன்சர் போட முடியாது. எல்சிஎம் எடுத்தீரா அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கேன். நான் அதனாலதான் உன்னை கவனிக்க சொல்றேன். இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் இப்படி மட்டும் தான் போடுவாங்க, நீ கவனின்னு அதுக்குதான் சொல்றேன். உங்களை எதுக்கு இங்க ஃப்ரண்ட்ல உட்கார வச்சுன்னு நினைக்கிறீங்க? ம் இப்ப -30 -1/10 இருக்கு. இங்க 30 இருக்கு, அதனால இன்டூ 3 டிவைடட் பை 3. அப்ப -1/30 -3/30 ஆகும், ஈக்குவல் டு 1/f. அப்போ ரெண்டுமே சேம் சைன், கீழே டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால -4/30 ஈக்குவல் டு 1/f. அப்ப f ஈக்குவல் டு என்ன? 30 divided by -30 divided by 4. 2 times 15 times 1 time 7.5. அப்ப -7.5 சென்டிமீட்டர் இப்படிதான் வந்துச்சு. அததான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. ஓகேவா? ரைட். நீ ஏதோ அதுல வந்து சாதிச்சிட்ட மாதிரி வந்து டைரக்டா உனக்கு ஆன்சர் தெரியுன்ற மாதிரி வந்து போடுறதுலே வந்து தப்பு. ஓகேவா? புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. அப்படியே டைரக்டா இப்ப சொல்ல, நீ டைரக்டா உன்னால ஆன்சர் போட்டுற முடியுமா அதை? நீ தப்பா போடு, பரவாயில்ல. அதுக்குதான் உனக்கு டைம் கொடுக்குறேன். ஓகே, இது இருக்கு, இதை போடுங்க அப்படின்னு அதுக்குதான் நான் டைம் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த லாஸ்ட் ஸ்டெப்ப வந்து நீங்க எழுதுங்க பாப்போம். போடு இப்பயாவது. ஓகேவாடா? எப்படி? நைஸா? ஆ, கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் கலெக்ட் பண்ணு. ம். இங்க வேணாம். சொல்லு. சூப்பர். இல்ல, மேக்னிஃபை. மேக்னிபிகேஷனே 3 டைம்ஸ் இருக்கு. அது எப்படி டிக்ரீஸ் பண்ணுவ? ஓகேவா? குட். இப்ப நீ அதை பண்றல, அது சேஞ்ச் இல்ல. அடுத்த வாட்டி நீ கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போயிட்டே இருக்கு. ரியல் அண்ட் இன்வெர்டட் பர்ஃபெக்டா வர ஆரம்பிச்சிச்சுல, இப்ப மேக்னிஃபைடா இருக்கு அப்படின்றது உனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆக உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வரும். ஓகேவா? போடுறா. அத வந்து சால்வ் பண்ணவங்களோட நோட்ல வந்து சால்வ் பண்ணும். அந்த ஒர்க் ஷீட் மேல ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் இருக்கும். டெய்லி ஒன்று ரேண்டமா போட்டு வந்துட்டே இருக்கும். அதை சால்வ் பண்ணுங்க. ஐயோ, போட்டு நல்லா இருக்கு. ஐயோ, எப்படி நல்லா இருக்கு. நான் போட்டு நல்லா இருக்கு. இது போட்டு நான் போட்டு தூக்கம் வேற வருதுல, தூக்கத்தை கலைச்சு போக எழுது. இல்ல, என் பக்கத்துல வாங்க. இங்க வந்து உட்காந்து இங்கே உட்காந்து.
எந்த சம் போட்டுட்டு இருக்கேன் நான்? எதை போட சொன்னா அதை போட்டியா? இதுக்கப்புறம் எப்படி வந்துச்சு? இது என்னது? எஃப் ஈக்குவல் டு போடு. எஃப் தானே கண்டுபிடிக்கிற. கேன்சல் எப்படி கேன்சல் பண்ணி ஆன்சர் போட்டியா? மைனஸ் மிஸ் பண்ணிட்டேன் பாரு. ஓகேவா? கரெக்டா போடு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இமேஜ். கான் show the formation of image with the help of a ray diagram when object is placed 6 centimeter away from the pole of the convex mirror. Convex mirror. ஆக்சுவலா இது வந்து கான்கேவ்க்கு போட்டிருக்காங்க. இதுல கான்கேவ்க்கு இருக்கு. கான்வெக்ஸ் மிரர். ரே டயக்ராம் மேல வந்து உன்னோட கான்பிடென்ட்ட ரே டயக்ராம் மேல வை. ஓகேவா? ரைட். இப்ப பாரு, ஒரு லைன் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேவா? பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இப்படி இருக்கணும். கரெக்டா? இப்படி இருக்கணும். அப்ப இதுல போக்கஸ் எஃப், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி. ஓகேவா? குட். போல். இப்ப 6 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர் இருக்கு. ஓகேவா? 6 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் இருக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட் லைனா வந்து பேரலா போகுதுன்னா டைவர்ஜ் ஆகணும். இல்ல டைவர்ஜ் ஆகணும். எப்படி டைவர்ஜ் ஆகணும்? போக்கஸ்ல இருந்து டைவர்ஜ் ஆகணும். ஓகேவா? போக்கஸ்ல இருந்து டைவர்ஜ் ஆகணும். இப்ப அதுவே சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு போறது. ஓகேவா? சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு போறது ரிட்டர்ன் பேக் அதே டைரக்ஷன்ல போகணும். அப்ப இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகும். ஓகேவா? பிஹைண்ட் த மிரர் எப்படி இருக்கும்? டிமினிஷ்ட், எரெக்ட், டிமினிஷ்டா இருக்கும். ரிச்சுவல், டிமினிஷ்ட், எரெக்ட். ஓகேவா? பிஹைண்ட் த மிரர். ஓகேவா? எங்க ஃபார்ம் ஆகும்? போல்க்கும் போக்கஸ்க்கும் நடுவுல இமேஜ் ஃபார்ம் ஆகும். ரெண்டே கேஸ் தான் நம்ம பார்த்தோம் கான்வெக்ஸ் மிரருக்கு. இது வந்து 6 சென்டிமீட்டருக்கு வரைய சொன்னாங்க, நம்ம வரையணும். ஓகேவா? ரைட். நம்மளோட ரூல் என்ன? நம்மளோட ரூல் ரே டயக்ராம் கான்கேவ் மிரர். ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்? ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? 6 சென்டிமீட்டர் இங்க இருக்கு. பேரலா வந்து போகுதுன்னா போக்கஸ் இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. அப்போ போக்கஸ்ல இருந்து லைன் வரணும். இப்படி டைவர்ஜ் ஆகுது. சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வந்து போறது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதே டைரக்ஷன்லயே ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்ப சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வருது. இது ரெண்டும் எங்க மீட் ஆகுது? இந்த இடத்துல மீட் ஆகுது. ஓகேவா? கான்வெக்ஸ் மிரர்ல எப்பவுமே டிமினிஷ்ட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். எரெக்ட் அண்ட் டிமினிஷ்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? எரெக்ட் அண்ட் டிமினிஷ்ட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். எரெக்ட், டிமினிஷ்ட், ரிச்சுவல். அதனாலதான் அந்த கான்வெக்ஸ் மிரரை வெஹிக்கிளுக்கு பின்னாடி இருக்க வெஹிக்கிள் பாக்குறதுக்கு ரியர் வியூக்காக நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் அந்த ஷாப் எல்லாம் வந்து பார்த்தோம் ஓவரால் செக்யூரிட்டி மிரர், அதுலயும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்க முடியும். ஓகேவா? ரைட். அதுதான் இந்த பதில், இதுக்கான பதில். நீ பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ரே டயக்ராமோட அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். பேரலல், ஓகேவா, ஃப்ரம் தி ஃபோக்கஸ் டைவர்ஜ் ஆகணும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதே டைரக்ஷன்ல ரிட்டர்ன் பேக் ஆகணும். போல்ல பண்றது என்ன ஆகணும்? போல்ல பண்றது just like mirror, angle of incidence equal to angle of reflection. ஓகேவா? ரைட். ஃபோக்கஸ்க்கு போறது parallel ஆகும்.
ஃபோக்கஸ் போறது parallel. அதே பாத்ல ரிட்டர்ன் பேக் ஆகுது. ஓகேவா? ரைட். Next question. An object 10 centimeter in height is placed at a distance of 36 centimeter from a முதல்ல ஃபுல்லா படிச்சுக்கலாம். From a concave mirror. If the image is formed 18 centimeter in front of the mirror. Front of mirror na negative value வரணும். Find the height of the image. Okay. முதல்ல diagram பாப்போமா? இங்க பாருங்க. Diagram பாருங்க. First object placed 10 centimeter. Okay வா? 10 centimeter. 10 centimeter height. Next 36 centimeter in front of mirror வந்து இருக்கு. எப்பவுமே object is placed in front of mirror தான். minus 36 centimeter. ஓகேவா? ரைட். இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? 18 சென்டிமீட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப 18 சென்டிமீட்டர்ல நம்மளுக்கு கண்டிப்பா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர்னாலே இன்வெர்டட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்ப இந்த டயக்ராம்க்கு அப்புறம் தான் நம்ம கிவன் டேட்டா எழுதுறோம். ஓகேவா? கேட்டிருக்கிறது அது. அப்ப ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் h1 10 சென்டிமீட்டர் பாசிட்டிவ் பிளஸ் 10 சென்டிமீட்டர்னே போடுங்க. ஓகேவா? தென் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u வந்து minus 36 சென்டிமீட்டர். Then image distance b வந்து minus 18 centimeter. என்ன கேட்டிருக்காங்க? h2 equal to question mark. நம்மளோட ஃபார்முலா என்ன? h2 by h1 equal to minus v by u. இந்த ஃபார்முலா வந்து m equal to h2 by h1 போடலாம், m equal to minus v by u போடலாம். அது மூலமா நம்மளுக்கு இந்த h2 by h1 equal to minus v by u. ஓகேவா? ரைட். சரியா? இப்போ இந்த பார்ட்ல தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம். இந்த பார்ட்டை யூட்டிலைஸ் பண்ணோம். h2 ஓட வேல்யூ தெரியலல்ல? அப்ப h2 அப்படியே வச்சுக்கலாமா? h1 ஓட வேல்யூ 10 சென்டிமீட்டர். ஓகேவா? 10 மைனஸ் ஃபார்முலால மைனஸ் இருக்கு. ஓகேவா? ஃபார்முலால மைனஸ் இருக்கு. v ஓட வேல்யூ minus 18 சென்டிமீட்டர். ஃபார்முலால மைனஸ் இருக்கு. ஓகேவா? ஃபார்முலால மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் போட்டுரும். v ஓட வேல்யூ minus 18 சென்டிமீட்டர். u ஓட வேல்யூ minus 36 சென்டிமீட்டர். ஓகேவா? மைனஸ் மைனஸ் பிளஸ் மாறிடும். 1 டைம் 2 டைம்ஸ். அப்போ h2 by 10 equal to minus 1 by 2 இருக்கு. இந்த 10 இந்த சைடு போச்சுன்னா h2 equal to minus 10 divided by 2 minus 5. minus 5 centimeter na என்ன மீனிங்? ஆனா இன்வெர்டட் ரியல் அதுக்கப்புறம் டிமினிஷ். சூப்பர். 10 சென்டிமீட்டர் இருக்கிறது 5 சென்டிமீட்டர் தான் இருக்கு, டிமினிஷ். குட். ஓகேவா? அப்ப எனக்கு இந்த இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி நீங்களே போடுங்க. ஓகேவா? குட். ஆன்சர் இருக்கு ஃபுல் -5 மட்டும் அதோட ஸ்டாப் பண்ணிட்டுனா உனக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க, ஹாஃப் மார்க் கட் பண்ணிடுவாங்க. ஆன்சர் என்ன? height of the image formed is 5 centimeter. The image is real, inverted and diminished. And the image will be formed in between C and F. எழுது, நான் சொன்னேன்ல. அது எல்லாருக்குமே அப்படி பிராக்டிஸ் பண்றேன்னா உனக்கு MCQsல கேஸ் ஸ்டடீஸ்ல உனக்கு ஈஸி ஆயிடும். கேஸ் ஸ்டடீஸ்ல ப்ராப்ளம் கேஸ் ஸ்டடி, நியூமரிக்கல் கேஸ் ஸ்டடி. ஓகேவா? அதனால நீ வந்து அது கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். போடு போடு. மைனஸ் பிளஸ் ஆன்சர் வந்துச்சுன்னா மிஸ்டேக் ஆயிடும். ஃபார்முலா h2 by h1 minus v by u. ஓகேவா? h2
H2 ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. H1 ஓட வேல்யூ 10 பிளஸ் 10. ஓகேவா? ஃபார்முலா படி மைனஸ், இந்த மைனஸ் தனியா போடும். V ஓட வேல்யூ மைனஸ் 18 டிவைடட் பை U ஓட வேல்யூ மைனஸ் 36. இப்போ மைனஸ் பை மைனஸ் பிளஸ் மாறும். 1 டைம் 2 டைம். அப்போ இங்க என்ன வந்து இருக்கும்? H2 divided by 10 equal to minus 1 divided by 2. இந்த மைனஸ் இங்க இந்த மைனஸ் பை மைனஸ் தான் பிளஸ் ஆச்சு. அப்போ இந்த 10 இந்த சைட் போச்சுன்னா H2 equal to minus 10 by 2. இந்த மைனஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா எரக்டான இமேஜ் மீனிங் ஈஸியா 5 மார்க் வந்து எடுக்கக்கூடிய ஒரு சம். அதனாலதான் வந்து இவ்வளவு இதை ரிக்வெஸ்ட் பண்ணி வந்து நான் கேட்கறேன், போடு போடு. இப்ப அங்க மைனஸ் மிஸ் பண்றவோ இந்த இடத்துல நான் மைனஸ் மிஸ் பண்ணா உங்களுக்கு தெரியல. மைனஸ் பை மைனஸ் பிளஸ் போட்டியா, இந்த மைனஸ் இங்க வருதா, இந்த 10 இங்க வருதுன்னா மைனஸ் 10/2 தானே வரணும். அந்த இடத்த தான் இங்க மிஸ் பண்ண. அந்த மிஸ்டேக்கை அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது. மைனஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். அதுதான் நீ பாஸ். Okay, the solution. The height of the image is 5 centimeter and it is inverted, real and diminished. அப்படின்றத எழுதணும். An object 2 centimeter high is placed at a distance of 16 centimeters from the concave mirror, which produce a real image 3 centimeter high. 2 centimeter இருக்கிறது 3 centimeter magnified இருக்குது. Find the image distance. முதல்ல டயக்ராம். இதுல இருந்து டயக்ராம் எழுதுங்க பாப்போம். V தான் இமேஜ் டிஸ்டன்ஸ்னா V தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல டயக்ராம் போடுங்க. டயக்ராம் போட்டு அதுல இருந்து வந்து given போடுங்க. போட்டிருக்காங்க கான்வெக்ஸ். சரி, உங்களோட ஓகே கவனி. முதல்ல பிரின்சிபல் ஆக்சஸ் போட்டுக்கோ. பிரின்சிபல் ஆக்சஸ் போட்டுக்கோ. இப்ப இதுல 1 2 3 ஓகேவா? இப்ப இது ஈக்குவல் போட்டதுக்கு அப்புறம் இப்படி வந்து போட்டுக்கோ. P F C கேபிட்டல் F. ஓகேவா? இந்த சைடு தான் வந்து இதுதான் ரிஃப்ளெக்டிங் சைடு. அப்படி இருக்குன்னா இங்க பாரு, இந்த சைடு ஒப்பேக்கா இருக்கு. அப்ப இப்படி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? குட். அதுக்குதான் நல்ல வேலை இதெல்லாம் உங்களே வரைய சொன்னேன். தப்பா வரைஞ்சீங்கன்னா பரவாயில்ல, அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 2 சென்டிமீட்டர் ஹை. ஓகேவா? ஆப்ஜெக்ட் 2 சென்டிமீட்டர் ஹை at a distance of 16 centimeter. Produce a real image 3 centimeter. ஓகேவா? அப்போ இன்வெர்டட் இமேஜ் தான். ரியல்னாலே இன்வெர்டட் இமேஜ் தான் வரும். நம்பர் 1. நம்பர் 2 மேக்னிஃபைடா இருக்கா? 2 இது 3. இமேஜோட சைஸ் வந்து மேக்னிஃபைடா இருக்கா? அப்போ எங்க இருக்கணும் ஆப்ஜெக்ட்? இந்த இடத்துல இருந்தாதான்
ஓகேவா? சிக்கும் எஃப்க்கும் நடுவுல இருந்தாதான் இமேஜ் இப்படி ஃபார்ம் ஆகும். இது 2 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். இப்போ நீ வந்து டைரக்டா ஸ்ட்ரைட் லைனே போட்டுக்கலாம். இப்படி ஃபார்ம் ஆகும் இமேஜ். ஓகேவா? சரி, given முதல்ல சிஎஃப்பி, ஓகேவா? ஆப்ஜெக்ட் 2 சென்டிமீட்டர் ஹைட், ஓகேவா? 3 இமேஜ் 2 சென்டிமீட்டர் இருக்கிறது 3 சென்டிமீட்டர்ல இருக்கணும். ஓகேவா? இதை கண்டுபிடிக்கணும். அப்போ given h1 வந்து 2, u வந்து -16, ஹைட் வந்து இன்வெர்டடா -3. அப்போ to find v equal to question mark. The formula h2 by h1 equal to minus v by u. h2 is good, -3 divided by h1 plus 2 equal to, substitute பண்ணு, -3 divided by plus 2 equal to minus of v ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், divided by -16. அப்ப இந்த minus by minus plus ஆ மாறிடும். இந்த 16 இந்த சைடு போகும். அப்ப v equal to -3 into 16 by 2, 18. அப்ப -24 சென்டிமீட்டர். ஓகேவா? ரைட், -24 சென்டிமீட்டர்ல இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆல்ரைட், அப்ப -v equal to, ஓகேவா, ஆன்சர் magnified images formed behind C. இத வந்து மாத்தணும். இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லைட, இந்த ஏரோ இருக்குல்ல, அது இங்க கொண்டு வரணும். ஓகே, இந்த ஏரோ கம்மி பண்ணணும். இதை ஞாபகப்படுத்தாங்க. Image is formed at a distance of 24 centimeter in front of the mirror. The image is real, inverted, magnified, and behind C வந்து image வந்து produce ஆகும். அதையும் வந்து சொல்லணும். ஓகேவா? இப்போ டைப் ஏ நியூமெரிக்கல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைப் 1ல கரெக்டா ஆன்சர் வந்து தெளிவா எழுதணும், ரிட்டன்ல எழுதணும். Image is formed 24 centimeter in front of the mirror. The image is real, inverted, and magnified. The image is formed, the position of the image is behind C. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஆல்ரைட்ல, சரி, இதோட இன்னைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம நாளைக்கு வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். நீங்க இது மாதிரி வந்து யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். இன்னும் நிறைய இருக்கு. ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது பெண்டிங் ஆஃப் லைட். ஓகேவா? உள்ள வந்து டிராவல் ஆகும். இப்ப கிளாஸ் ஸ்லாப் உள்ள லைட் டிராவல் ஆகும், ஆனா அது பெண்ட் ஆகும். எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஒரு பென்சிலை போட்டுறேன்னு வச்சுக்கோயே, பென்சிலை போட்டுட்டு அதை வந்து தண்ணியில ஃபில்அப் பண்றேன்னு வச்சுக்கோ. கொஞ்சம் தூரமா இருந்துட்டு தண்ணி ஃபில்அப் பண்றேன்.
நீ வந்து எட்டி பார்த்த அப்படின்னா அந்த பென்சில் உடைஞ்ச மாதிரி வந்து ஃபீல் இருக்கும். ஓகேவா? ஏன்னா லைட் வந்து பெண்ட் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம அந்த ரிஃப்ராக்ஷன் படிக்கிறப்போ இப்போ நியூமரிக்கல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரிஃப்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். அடுத்து அதை வந்து பார்க்கணும். ம் திருஷனாதா போர்டு எக்ஸாம் வரைக்கும் இல்ல, நான் தான் போர்டு எக்ஸாம் வரைக்கும் வந்து நான் தான் உங்களுக்கு எல்லாம் இன்சார்ஜ். ஓகே. ம் அவங்களே போட்டுக்கலாம், இங்கே போட்டுடுறேன் நான்.